பகவத்கீதையில் பகவான் தன்னை ஆன்மீக அறிவு என்று வர்ணித்துக் கொள்கிறார். ஆன்மீக கல்வியை போதிக்க அதற்கென்று தனிப்பட்ட கல்வி முறை எதுவுமில்லை. இப்போதுள்ள கல்வி அனைத்தும் உலகியற் கல்வியாகும். இவையெல்லாம் புக்கிஷ் நாலேஜ், புத்தக அறிவு. ஆன்மீக அறிவு பிராக்டிக்கல் நாலேஜ், அனுபவ அறிவு. தற்கால அறிவு உலகியலானது, உலகப் பொருள் பற்றியது, பொய்யானது, நிலையற்றது. இவற்றையெல்லாம் வித்யா என்று அதன் உண்மை பொருளில் கூறலாகாது. வித்யா எது ஞானத்தை நல்குகிறதோ அதுவே வித்யா. வித் என்றால் ஞானம், யா என்றால் எது. இறைவன் வித்யாவின் வடிவம். இறைவன் பிரத்யேகமானவர் அல்ல. நீங்கள் அனைவரும் இறைவனின் வடிவங்கள். வை டு வி நீட் காட்? கடவுள் நமக்கு ஏன் தேவைப்படுகிறார் என்று சிலர் கேட்கின்றனர். இது பொருளற்ற கூற்று. நீ கடவுளை பற்றி தனியாக விசாரிக்க தேவையில்லை. நீயே கடவுள். சுவாமி கேட்கும் கேள்வி இதுவே. நீ ஏன் உனக்கு தேவை? உண்மையில் வை டு வி நீட் காட் என்ற கேள்வி உண்மையில் வை டு யூ நீட் யுவர் செல்ஃப் என்றாகிறது. ஏனெனில் யூ ஆர் காட். கடவுள் உன்னிடம் இருந்து வேறுபட்டவர் அல்ல. God is in you, with you, above you, below you, around you. கடவுள் உனக்குள், உன்னுடன், உனக்கு மேல், உனக்கு கீழே இருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறார். இந்த உண்மை ஆன்மீக கல்வி மூலம் கற்பிக்கப்படுகிறது.